பாடல் வரிகள் எனக்கு பிடிக்கலையா என்று கவிஞர் வாலியின் முகத்துக்கு எதிரே சொன்ன மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். சமாதானப்படுத்திய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பாடினால் ஒரு பாட்டு பால்நிலாவில் நேற்று என்ற பாடல் உருவான போது என்ன நடந்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். ஒரு திரைப்படத்தின் பாடல் நினைத்து பார்க்க முடியாத வெற்றியை பதிவு செய்கிறது என்றால் நிச்சயமாக அந்த பாடலுக்கு பின்னால் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை கிளம்பி இருக்கும். இது இப்பொழுது மட்டுமல்ல, காலங்காலமாக நடந்து வரும் ஒரு உண்மை. பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு செயலும் வெற்றி அடையாது என்பார்கள். இந்த கூற்றுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துள்ளது. அதாவது இயக்குனர் பி நீலகண்டன் இயக்கத்தில் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி தயாரிப்பில் வெளியான படம் ஒரு தாய் மக்கள் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் முத்துராமன், ஜெயலலிதா ஆகிய நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். ஒரு தாய் மக்கள் என்ற இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைக்க கவிஞர் வாலி அனைத்து பாடல் வரிகளையும் எழுதினார். இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆரும் முத்துராமனும் இரட்டை பிள்ளைகள். இவர்கள் இருவரும் ஜெயலலிதாவை காதலிக்க யார் காதல் உயர்ந்தது என்பதை நிரூபிக்க ஒரு பாடல் மூலம் விளக்கமளித்திருப்பார் இயக்குனர். அந்த பாடல்தான் பாடினால் ஒரு பாட்டு பால்நிலாவில் நேற்று என்ற பாடல். இந்த பாடலில் முத்துராமனுக்கும் எம்ஜிஆருக்கும் போட்டியா அல்லது ஜெயலலிதா யார் காதலை ஏற்றுக்கொள்வார் என்பது மாதிரிதான் ரசிகர்களின் பார்வை இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த பாடலில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கும் ஜெயலலிதாவிற்கும் தான் போட்டி. ஏனென்றால் நான் எப்படியெல்லாம் இசை போட்டிருக்கிறேன், துணிச்சல் இருந்தால் ஆடு என்பது மாதிரி வெவ்வேறான மெட்டுகள் போட்டிருப்பார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். ஆனாலும் சளைக்காமல் வெஸ்டர்ன், பரதம், குத்து என அனைத்து வித நடனத்தையும் ஆடி அசத்தியிருப்பார் செல்வி ஜெயலலிதா. அதனாலேயே இன்றளவும் அந்த பாடல் ரசிகர்களிடையே பேசப்பட்டு வருகிறது. இந்த பாடல் கம்போசிங்கின் போது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனை மெட்டு போடச் சொல்லிவிட்டு கவிஞர் வாலியை பாடச் சொல்லி இருக்கிறார் இயக்குனர் ப. நீலகண்டன். அப்போது கவிஞர் வாலி பாடினால் ஒரு பாட்டு பால்நிலாவில் நேற்று என்று பாடலின் பல்லவியை பாடியிருக்கிறார். இந்த பாடலை கேட்டதும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு பிடிக்கவில்லையாம். உடனே எம்.எஸ். விஸ்வநாதன் கவிஞர் வாலியை பார்த்து வேறு வரிகள் இருந்தால் போடுமையா என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் கவிஞர் வாலி ஏன் இந்த வரிகளுக்கு என்ன குறைச்சல் என கேட்க, பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை, அவ்வளவுதான், பேசாமல் வேறு ஒரு பாடலை பாடு என்று சொல்லியிருக்கிறார் எம்.எஸ். விஸ்வநாதன். மேலும் அங்கிருந்த இயக்குனர் ப. நீலகண்டன், தயாரிப்பாளர் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி இவர்கள் எல்லோருக்கும் இந்த பாடல் பிடித்தும் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு மட்டும் இந்த பாடல் பிடிக்கவே இல்லை. தயாரிப்பாளரும் இயக்குனரும் எம்.எஸ்.விக்கு எவ்வளவோ சொல்லியும் எம்.எஸ்.வி கடைசி வரை கேட்கவே இல்லையாம். அதன் பிறகு இதற்கு சரியான ஆளு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்று அவரிடம் இந்த பாடலை போட்டு காட்டியிருக்கின்றனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இந்த பாடல் ரொம்பவே பிடித்து போகவே எம்.எஸ். விஸ்வநாதனிடம் இந்த பாடல் வரிகள் நன்றாகத்தானே இருக்கின்றது, இதுவே இருக்கட்டும் என்று சொன்ன பிறகுதான் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அமைதியாக இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.